ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ குரூப் 2A டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு எப்படி எந்த ரேஞ்சிலேருந்து எப்படி வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு படிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலது வந்துட்டு அதில் நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்துட்டு கொடுத்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்க்கலாம். கட் ஆஃப் வந்துட்டு ஜென்ரல் வந்துட்டு மேலுக்கு வந்துட்டு 152 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்துட்டு 150. பிசிக்கு வந்துட்டு 147 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்துட்டு 145. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்பிசியில் வந்துட்டு 145 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்துட்டு 140 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்சிக்கு வந்துட்டு 143 ப்ளஸ் ஆர் மைனஸ். இது ஃபீமேலாக இருந்தால் 138 ப்ளஸ் ஆர் மைனஸ். எஸ்டிக்கு வந்துட்டு 141 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்துட்டு 135 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு இருக்கலாம். வித் பிஎஸ்டி மோட எப்படி இருக்குன்னா, ஜென்ரலுக்கு வந்துட்டு 145லேருந்து 150 வரைக்கும் கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கலாம். பிசிக்கு வந்துட்டு 140லேருந்து 145 வரைக்கும். எம்பிசிக்கு வந்துட்டு 135லேருந்து 140 வரைக்கும். எஸ்சிக்கு வந்துட்டு 135லேருந்து 138 வரைக்கும். எஸ்டிக்கு வந்துட்டு 132லேருந்து 135 வரைக்கும் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம 140 கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டிருந்தாலே வந்துட்டு நெக்ஸ்ட்டு மெயினுக்கு வந்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அதை விட கம்மியாக போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியல, கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெட்டர் வந்துட்டு குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு மெயின்ஸ்க்கு படிங்க, கிளியர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி 140 மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். 145 எல்லாம் இருந்துச்சுன்னா மெயின்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.